விஜயே வாயை திறக்க பயப்படுறாரு, பத்திரிகையாளரை பார்த்தா பின்னங்கால் பட ஓடுறாரு. தமிழ்நாட்டில் வட்டி இல்லாத வங்கி கடன் வருவதற்கு ஸ்ரீலங்காவுக்கும் மலேசியாவுக்கும் சவுதி அரேபியா தலைவர்களுக்கும் அதுவும் தீவிரவாதம் தொடர்பான தலைவர்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறது 26ஆம் தேதி ரெய்டு நடந்திருக்கு, 27ஆம் தேதி இடி நோட் போட்டிருக்கு. அன்றைக்கி தான் பிரதமரை போய் சந்தித்தார். இன்னும் அவர் வந்து தான் முதல்வர்ன்ற விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறாரு, இன்னும் பிரச்சாரமே தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. விஜய் போன்று ஒருவருக்கு மேக்கப் போட்டு அதே போன்று ஒரு தோற்றத்துடன் ஒருவரை பக்கத்தில் நிற்க வைத்து கொண்டு போய் நன்றி சொல்கிறார். வாகனங்களில் பிங்க் வந்து நல்ல சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது விஜயின் ஆட்சி ரீல் ஆட்சியா ரியல் ஆட்சியா இது போன்ற பல்வேறு விவாதங்களிடையே சென்று கொண்டிருக்கிறது. திருச்சியில் கூட அவர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு வந்து நன்றி சொல்ல போயிருக்கும்போது ஒரு அப்படியே சினிமா டயலாக்லாம் நிறைய பேசியிருக்காரு. எல்லாமே உடனே வீடியோஸ் போட்டு காட்டுறாங்க. அறிஞர் அண்ணாலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் முதல்வர்கள் என்பவர்கள் மேடையில் எப்படி பேசுவாங்க, ஆனால் இவர் எப்படி மேடையில் பேசுகிறாரு, இவர் இன்னும் ஒரு சினிமாட்டிக் டயலாக்காகவே இன்னும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பல்வேறு தரப்பினர் வைக்கிறாங்க. இன்னும் அவர் வந்து தான் முதல்வர்ன்ற விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறாரு, இன்னும் பிரச்சாரமே தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் வேறு வார்த்தையில் சொல்கிறேன். அவர் இன்னும் அரசியல்வாதியாகவே ஆகவில்லை, அவர் இன்னும் நடிகராகவே இருக்கிறார். அதுவும் அந்த மாஸ் ஹீரோ, அந்த காலை உதைச்சா நெருப்பு பொறியெலாம் வருமே, அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ. பஞ்ச் டயலாக்கு 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கணும், ஒரு கள்ள ஓட்டு இருந்தால் கூட தேர்தலையே தள்ளுபடி பண்ணணும், இந்த மாதிரிலாம் டயலாக் பேசுவார் இல்லையா? நான் கூட சொல்லுவேன், 5 ரூபாய்க்கு டாக்டர்லாம் வைத்தியம் பார்க்கணுன்னு சொல்லி 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு அந்த படத்தில் வசனம் பேசினார். எவ்வளோ நியாயமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்னமும் அந்த 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 நடிப்புத்துறையில் இருக்க மாதிரி தான் இருக்கார். இது எந்த அளவுக்குன்னா, அவர் மட்டும் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அது அப்படியே வந்து அந்த ஒரு அந்த இது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த வைரல் ஃபீவர் மாதிரி பூரா கட்சி பூரா பரவி கிடக்கு. ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் நீங்கள் சொல்கிற திருச்சிக்கு வர்றேன். கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த விஎஸ் பாபு அவர்கள், அவருக்கு பெரிய சரித்திரம்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வரலாறு பெரிய வரலாறு, அது வீர வரலாறு நிறைய இருக்குது அவருக்கு. சரி, அது இருக்கட்டும். அது நிறைய பேர் 43 எம்எல்ஏக்களுக்கு வந்து கிரிமினல் கேஸ் இருக்குது, 19 பேரில் கொடுங்கேஸ் இருக்குது, நிதி அமைச்சராக இருக்கிற ஒரு பேரில் 9 கொடுங்குற்ற கேஸ் இருக்குது. இப்படி நிறையா வந்து இரட்டை கொலை ஆயுள் தண்டனை பெற்றவர் வந்து அமைச்சராக வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, கூட்டணி கட்சியாக விசிகாவிலேருந்து. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த நாடகம் ரீல்ஸுன்னு சொல்லும்போது கொளத்தூரில் நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த விஎஸ் பாபு அவர் அமைச்சர் எதிர்பார்த்தாரு. அவருக்கு ஏதோ இந்த அவரை முந்தி அவருடைய வரலாறு வெளியே வந்து விட்டது, அவருடைய வீர வரலாறு வெளியே வந்ததுனாலேயே என்னமோ தெரியல, அவர் கொடுக்கல. என்ன காரணத்தினால கொடுக்கல. இல்லைனா ஒரு முதலமைச்சரை தோற்கடித்தவருக்கு பொதுவாக வழக்கமாக கொடுப்பாங்க, பாரம்பரியமாக கொடுக்கல. அவர் என்ன பண்ணார், நன்றி சொல்லணும், அவர் தொகுதியில் ஒரு மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? விஜய் போன்று ஒருவருக்கு மேக்கப் போட்டு அதே போன்று ஒரு தோற்றத்துடன் ஒருவரை பக்கத்தில் நிற்க வைத்து கொண்டு போய் நன்றி சொல்கிறார். மக்களை நீங்கள் வந்து எவ்வளோ முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க? அது விஜய் இல்லை என்பது அவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லை? நீங்கள் சும்மா ஏதோ அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி பாடுறாங்கன்னா அவங்க நடிகர்கள் தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். சும்மா அந்த ஒரு ஸ்பிரிட் கொண்டு வரதுக்காக நீங்கள் நன்றி சொல்லிட்டு வர வேண்டியதானே? விஜய் போன்று ஒரு நடிகருக்கு யாரோ ஒரு விஜய் தோற்றத்தை ஒத்து இருக்கக்கூடியவருக்கு அதே மாதிரி டோப்பாக வச்சு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அதே மாதிரி அந்த கோட்டெல்லாம் போட்டு பக்கத்தில் நிற்க வச்சு, அவர் பாவம், அவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நடிகர், அவர் எல்லோரையும் 10 இப்படி கும்பிட்டுட்டே வர்றாரு. அவர் விஜயே வாயை திறக்க பயப்படுறாரு, பத்திரிகையாளரை பார்த்தா பின்னங்கால் பட ஓடுறாரு, டெல்லியிலையோ தமிழ்நாட்டிலையோ. அப்படி இருக்கும்போது விஎஸ் பாபு கூட்டு வரவர் வந்து அந்த நடிகர் என்ன பண்ணுவார், கொடுத்த காசை வாங்கிட்டு போகிறார். அப்போ இது ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிறது தெரியுது. இந்த திருச்சியில் அவர் பேசுனது மறுபடியும் வந்து ஒரு முதல்வருக்கான அந்த முதல்வர்னு வந்தாச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், பதவிக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அல்லு சில்லு கட்சிகளை தான் நீங்கள் எதிர்ப்பகத்துலேருந்து கூப்பிட்டு வந்தீங்க. அல்லு சில்லுன்னா நீங்கள் சின்ன கட்சிகள்னு சொல்கிற அர்த்தத்தில் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக பேசலை.
நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, விஜய் எப்படி பேசுனார் எனக்கு தெரியாது. முதல்வர் அல்லு சில்லுன்னு நீங்கள் சொல்கிறது சின்ன சின்ன உதிரி கட்சிகள். அந்த உதிரி கட்சிகள்னால இல்லைன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சியில் அந்த முதல்வராகவே இருந்திருக்க முடியாது, ஆயிருக்க முடியாது. அதே மாதிரி பேசும்போது வாயில் வந்துடும். ஆமாம், மீடியாவில் பேசும்போதே நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக தவறாக பேசிட்டோம்னா அதுக்கு பயங்கர விமர்சனங்கள் வருகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாதாரண ஒரு மீடியாவில் ஒரு விருந்தினர் பேசுகிறதுக்கு, நெறியாளரோ விருந்தினரோ அப்படி தான் நம்மவே ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. அந்த ஒரு வார்த்தை எல்லை மீறி வந்துடக்கூடாதுன்னு. இப்போ ஒரு முதல்வர், அதுவும் இவரும் வந்து எழுதி வச்சு தான், யாரோ எழுதி கொடுத்து தான் வந்து படிக்கிறாரு, இல்லை மனப்பாடம் பண்ணுறாரு, எப்படி வேணாலும் ஐயா பண்ணுங்க, அதை பற்றி இல்லை. பேசுவது நாகரிகமாக இருக்கணும். இன்னும் ரெண்டாவது, மறுபடியும் இந்த திமுக வர்சஸ் தாவேகா, அதான் முடிஞ்சு போச்சு இல்லை, எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு. அவர் அதை மறந்துட்டு இன்னும் தேர்தல் பிரச்சாரத்திலே இருக்காருன்றாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ரொம்ப நாகரிகமாக என்ன பேசலாம்? நான் 2500 மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொன்னோம் நாங்கள். ஆனால் 1000 ரூபா தான் கொடுத்துருக்கோம். இதை பற்றி விமர்சனங்கள் இருக்குது, எனக்கு தெரியும். ஆனால் நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வருமானத்தை எப்படி பெருக்குவது, செலவினங்களை எப்படி கட்டுப்படுத்துவது, லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்தி அதனால் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியுமா என்பதெல்லாம் வந்து அதற்கான வழிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது. எனக்கு இன்னும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ டைம் கொடுங்க. நாங்கள் சொன்ன அந்த 2500 இல்லை அந்த பட்டதாரிகளுக்கு, டிப்ளமா ஹோல்டருக்கு 4000 2000, இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். எதிர்க்கட்சிகளுடைய அந்த விமர்சனங்கள் வந்து கிண்டல் விமர்சனங்கள்லாம் வந்து பொய்த்து போகும். என் மீது நம்பிக்கை வையுங்கள். இது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அதை விட்டு அவங்க அல்லு சில்லு, இவங்க இப்படி, திமுக அப்படி, நான் வந்து அப்போ நான் நினச்சா என்ன பண்ண முடியும், வாயில் வந்துடும். வட்டம் பேசுங்க, உங்கள் இமேஜை நீங்களே டேமேஜ் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. வேண்டாத பேசுனா உங்கள் இமேஜ் வந்து உங்களுடைய தொண்டர்களே வந்து நாளைக்கு வந்து என்ன இப்படி பேசிட்டாருன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவான், எங்கள் தலைவர் எப்படிலாம் பாரு, எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினார் பாரு அப்படின்னு சந்தோஷப்படுறவனும் இருப்பான். பட்டு அதை வைத்து கட்சியை வளர்க்க முடியாது. அது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இப்போது நடந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பாருங்கள், 2 தடவை கேன்சல் ஆகிடுச்சு. 2வது தடவை வந்து அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த மறுநாள் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாயோ என்னமோ செலவுன்னு சொல்கிறாங்க. தனியார் நிறுவனத்தில் சொல்லி பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. 15 1.5 எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, அலங்காரம்லாம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் போகலன்னா, அவர் வந்து ரூட் ஜெகதீஷ் அவருடைய நண்பர் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டாருன்னு. போயிட்டு வாங்க, இந்த ஃபங்க்ஷனை திறந்து வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போங்க, இல்லை அவர் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க. ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணது, 2வது கேன்சல் பண்ணது ஏன் பண்ணேன்றது அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை வேண்டாமா? அது ஒரு பக்கம் சார். இப்போ வந்து இன்னும் சில நாட்கள் திறந்து வைப்போம், அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர்ஸு, ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் இப்போ கொடுக்குறதாலாம் செய்தி வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இதுக்காக தான் தள்ளி வச்சாங்களோ? நீங்கள் ஒரு விழா என்பது வந்து ஒரு தொடக்கம், அதுக்கும் அந்த பணிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ஏற்கனவே பல நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். அந்த சிங்கப்பெண் அதிரடி அந்த படையில் வந்து ஏற்கனவே உள்ள ஸ்டிக்கரை, அதாவது மகளிர் அந்த வாகனங்களில் பிங்க்கு வந்து மேலே சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 37 மாநிலத்துக்கு அதை 36 பேர் என்னமோ தான் மொத்தமே போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது கான்ஸ்டபிள்லேருந்து ஐஜி வரைக்கும். எப்படிங்க போதும்? ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒருத்தர், அது கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஐஜியோ, ஒருத்தர் மட்டும் போய் வந்து மாவட்டம் முழுக்க 24 மணி நேரம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது என்பது அது கேட்பதற்கே அபத்தமாக இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும்? ஒரு 500-600 பேர் அதுக்கு உண்டான இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டு போகணும். நீங்கள் மகளிர் பிரிவுலேருந்தோ இல்லை மற்ற பிரிவுகள்லேருந்தோ, போலீஸில் இருக்கக்கூடிய மற்ற ஆயுதப்படையிலேருந்தோ, எங்கேருந்தோ ஒரு அதுக்கு தனியாக செட் பண்ணி, அது என்ன செட் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் நீங்களாக பண்ண போகிறீங்க? அதிகாரிகளிடம் ஆணையிட்டால் அவர்கள் வந்து ஒரு வாரத்தில் பண்ணணுன்னா பண்ணியிருக்க போகிறாங்க. ஆனால் தொடர்ந்து இங்கே இப்போ குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து திமுக ஆட்சி முடிஞ்சு விஜய் வந்துட்டார் அப்படின்னோன்னா அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு குற்றங்களாக நின்றுடும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏற்கனவே கஞ்சா, இவரே சொல்கிறார், கஞ்சா எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த ஆட்சியுடைய நீட்சி தான் சொல்கிறார். சரி, அதுக்கு தானே அவங்கள நாங்கள் தள்ளிட்டோம், மக்கள் வந்து அவர்களை அகற்றி விட்டார்கள், உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் என்னன்றதையாவது வெளியில் தெரிகிற மாதிரி செய்யுங்கன்றோம். நீங்கள் போதைப் பிரிவு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி முதல் நாளில் கைது போட்டிங்களா? முதல்வரான போது 3 கையத்தில் 1. இது வரைக்கும் அந்த பிரிவு ஆரம்பிச்சிருக்கீங்களா? சார், நீங்கள் போதைப் பொருள் பிரிவுன்னு சொல்லும்போது தான் பார்த்தோம், ஒரு இளம் பெண், அதாவது இப்போ பார்களில் வந்து 18 வயசுக்கு கீழே அவங்களுக்கெல்லாம் மதுபானம் தரக்கூடாதுன்னு
நிகழ்வெல்லாம் இருக்குது. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஒரு பெண்ணு காலமாயிருக்கு. அது கூட போன இன்னொரு பெண்ணும் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு காலமாயிருக்காங்க. ஆமாம், 2 பொண்ணும் காலமாயிருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கிறது. ஒரு இளைஞர் வந்து போதைப்பொருள் பற்றி பேசியனால கொலை நடந்திருக்கிறது. அந்த இளைஞர் வந்து காட்டி கொடுத்து விட்டார் என்று நடந்திருக்கிறது. இப்போ வந்து இந்த போதைப்பொருள் விஷயங்கள் இருக்குது. இப்போ பலரும் சொல்கிறாங்க சார் ஜாஃபர் ஷாதிக் ஒருத்தர் இருந்தாருன்னா, அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க சார், இங்கே நிறைய ஜாஃபர் சாதிக் இருக்காங்க சார் அப்படின்றாங்களே சார். இல்லை, நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சிறு குறிப்பு நடுவில் கருப்பு படத்தில் வந்து அவர் ஒரு 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 ரோலில் வந்து வில்லனுக்கு துணை வில்லனாக அவர் நடித்திருக்கிறார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பார். இதுதான் யூகம். ஆமாம். அப்போது வந்து ரெண்டாவது இன்னொரு இது என்ன, சூர்யா சமீபத்தில் பேசினது கண்ணுங்களா செல்லுங்களா உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு ரசிகர்களை பார்த்து ஒரு வீடியோ போட்டார். போகிற போக்கு பார்த்தா திமுக வந்து அநேகமாக சூர்யாவை வந்து விஜய்க்கு எதிராக களமிறக்குமா எதிர்காலத்தில். ஏன்னா சிவகுமார் குடும்பம் எப்பொழுதுமே திமுகவிற்கு நெருக்கமான குடும்பம். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் சொன்னீங்க இங்கே ஜாஃபர் சாதிக் இருக்காங்கன்னு. நான் சில நிகழ்வுகளில் வந்து ஆதாரங்களுடன் கோர்ட்டு டாக்குமெண்ட்ஸோடு நான் வந்து வெளியிட்டிருக்கேன். ஆதவர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி அவர்கள், அவங்களுடைய தாயார் லீமா ரோஸ் அவர்கள், லீமா ரோஸுடைய மூத்த சகோதரர் ஜான் பிரிட்டோ, மூத்த சகோதரர். இந்த ஜான் பிரிட்டோ 2024 109 கோடி ரூபா ஸ்ரீலங்காவுக்கு படகுல மெட்ஸு, எது அதே ஜாஃபர் சாதிக்கு நம்ம சொல்கிற அந்த மெட்ஸு, அந்த மெட்ஸை கடத்தி போய் இவருடைய ஆட்கள் கடத்திட்டு போய் சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து மதுரைக்கு ரயிலில் வந்து 150 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள மெட்ஸ் எடுத்துகிட்டு போய் சிக்கிக்கிட்டாங்க. சிக்கிக்கிட்டவங்க ஆட்கள், கொரியர் மாதிரி ஆட்கள். அவங்கள பிடிச்சி கேட்டபோது இதுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறது தெரிஞ்சு இவங்க அவ்வளோ பேர்லேயும் வந்து அங்கே வந்து எர்ணாகுளம் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஆஃப் என்ஐஏ ஃபார் என்ஐஏ கேசஸ், அதில் வந்து இடி வழக்கு தொடுத்தது. யார் பேரில்? ஜான் பிரிட்டோ, லீமாரோஸுடைய மூத்த சகோதரர் லீமாரோஸ் அவர்கள். இப்பொழுது அதிமுகவிலிருந்து சோபா அரசியல் செய்வதாக சொல்லப்படுபவர். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனாவின் மனைவியான டெய்சி ஆதவர்ஜுனா மற்றும் பலர் 16 பேரில் வழக்கு போட்டு இவங்க வெளிநாடு போகிறதுக்கு அனுமதியெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கோர்ட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் நான் எடுத்து கையில் வச்சுருக்கேன். ஆக இவர்கள் மீது போதைப்பொருள் மூலமாக பணச்செலவை செய்ததாக வழக்குகள் 2024 இருக்குது. ஜான் பிரிட்டோ A1 ஆரம்பித்து இது இருக்குது. இப்போ 26 நான் ஒரு வாரம் முன்னால் ஜான் பிரிட்டோ தொடர்பாக அவர் வந்து அப்ஸ்காண்டிங், நடுவில் கைதாகி ஏதோ பிணையில் வந்தார் போல இருக்கா அந்த பீரியடில். ஆனால் அதுக்கப்புறம் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது அவர் தொடர்பான சென்னை ராமநாதபுரம் போன்ற இடங்களில் பல இடங்களில் வந்து ரெய்டு பண்ணியிருக்கு இடி. 26 ஒரு வாரம் முன்னால். 27 காலையில் இடி ஒரு நோட் போடுது, ஒரு சர்க்குலர் நோட்டு. அது அவங்க என்னென்னா ஜான் பிரிட்டோ இந்த மாதிரி பண்ணுறாரு, 109 கோடி அந்த ஸ்ரீலங்கா படகுல போனது, இது எல்லாத்தையும் இணைச்சி இது ஜான் பிரிட்டோ இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது அவங்களுடைய அந்த ரெய்டுக்கு போனதுடைய அந்த என்ன சொல்கிறது இன்டர்னல் ரெக்கார்டிங் நோட்டு மாதிரி தெரியுது. இதுவும் அந்த காப்பியும் நான் வைத்திருக்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அப்போ அந்த என்ன அதில் வந்து சொல்லாதது என்ன, டெல்லியில் நம்ம விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, இந்த பணம் தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்கு போச்சு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் யாருது? ஆதவர்ஜுனாவிடமிருந்து அல்லது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸிலிருந்து விஜய் அவர்களுடைய தேர்தலுக்காக பெரிய அளவுக்கு 800 கோடின்னு சொல்கிறாங்க, 1000 கோடின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கணிசமான தொகை வந்து பணம் வந்திருக்கு தேர்தலுக்கு. இப்போ இதில் சிபிஐ விசாரணைக்கு இறங்க போகிறது. இடி கேஸு அது இது பணச்செலவை அது தனியாக நடக்குது, 24 நடக்குது. அது சம்பந்தமாக ரெய்டு ஒரு வாரம் முன்னால் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களா, இல்லை காதில் கேட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறது 26 ரெய்டு நடந்திருக்கு, 27 இடி நோட் போட்டிருக்கு. அன்றைக்கி தான் பிரதமரை போய் சந்தித்தார் அவர். எங்கேயாவது ஒரு ஊடகத்தில் வந்திருக்கா? இப்போ நீங்கள் திமுக வந்து ஊடகங்களை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள். நான் இப்போ திமுக ஆதரவாளராக மாறலை, அப்படி இல்லை. அதாவது அவங்கள குறை சொல்லும்போது சொல்கிறவங்களுக்கு அந்த குறை சொல்கிற தகுதி இருக்கணும். இப்போ அங்கே ஜாஃபர் சாதிக்கு இங்கே ஜான் பிரிட்டோன்னா, ஜாஃபர் சாதிக்காவது அங்கே யாரோன்னு சொல்லலாம். டைரக்டர் அமீருக்கு அவர் ஃபைனான்ஸ் பண்ணார், கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணாருன்னா அவருடைய பின்னணி தெரியாதுங்க, ஒரு தயாரிப்பாளர் அவர் பணம் போடுறாரு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக.
இவர்கள் குடும்பத்தவர்களே பண செலவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது போதைப்பொருள் சம்பந்தமான விஷயம். ஒரு வாரம் முன்னால் ரெய்டு நடந்திருக்கு. இது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்கள் என்னிடம் இல்லை. ஆனால் இந்த 24 வழக்கு, அதுக்கு முன்னால் இந்த ட்ரையல் கோர்ட்டில் நடந்த வழக்குக்கான ஆதாரங்கள் முழுசாக நான் வச்சுருக்கேன். இடி வந்து போன வாரம் போட்ட 27ஆம் தேதி போட்ட நோட்டு அன்றைக்கி தான் பிரதமர் போனார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமரை பார்ப்பதற்கு முன்னால், சந்திப்பதற்கு முன்னால் அவர் டிவி சோமநாதன் ஐஏஎஸ் அவர்கள், அவர் கேபினெட் செக்ரட்டரியாக பிரதமர் அலுவலகத்தில், அவர் கூப்பிட்டு இதெல்லாம் அவர்கிட்ட காமிச்சார். ஐயா, நீ யாரெல்லாம் வந்து வச்சுருக்க உள்ளுக்குள்ளன்னு. அதே மாதிரி இவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஷாஜகான், அதாவது நம்ம இதிலேருந்து முஸ்லீம் லீக்லேருந்து, அவர் வந்து அங்கே ரிஷாப் பத்யுதீன் என்ற ஒரு தீவிரவாதத்துடன் தொடர்புள்ள ஸ்ரீலங்கா எம்பி, அங்கே உள்ள ஒரு சிலோன் முஸ்லீம் காங்கிரஸில் ஏதோ தலைவரோ எம்பியாவோ இருக்கார், முன்னாள் எம்பின்னு நினைக்கிறேன். அவரை வந்து இவர் தேர்தலுக்கு முன்னாலேயே சந்தித்ததாக நான் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் பேசியிருக்கிறேன். 10 நாளைக்கு முன்னால் அவர் போய் பேசிட்டு வந்தார். அவரோட இவருக்கு என்ன பேச்சு? ஏன்னா அவருக்கு ஐஎஸ்ஐஎஸோடு நேரடி தொடர்பு இருக்குது. அந்த ரிஷாப், அவர் ஸ்ரீலங்காக்காரர். அவருக்கு எதிரியாக ஸ்ரீலங்காவில் கருதப்படும் இன்னொரு அரசியல்வாதி, அவரும் இஸ்லாமிய அரசியல்வாதி. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள அங்கே ஒத்து போகல. ஆனால் 2 பேரும் சிரிச்சு இங்கே சந்தோஷமாக பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எங்கே? சென்னையில் உள்ள கிண்டியில் உள்ள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். அதில் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பல தீவிரவாத இயக்கங்களுக்கு கூட்டமைப்பு, லஷ்கர் இ தொய்பா, அது ஜமாத்தி, இந்த மாதிரி நிறையா இருக்கு, ஜெய்ஷ் இ முகமது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புகளுடைய உச்சகட்ட தலைவர் அவரும் சென்னைக்கு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறாங்கன்னா, வட்டி இல்லாத வங்கி கடன் இந்தியாவில். அதுக்கேங்க மலேசியாவிலேருந்து ஒரு யாரோ இந்த தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட ஒரு தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸ்ரீலங்காவிலேருந்து 2 பேர் வராங்க. தமிழ்நாட்டில் வட்டி இல்லாத வங்கி கடன் வருவதற்கு ஸ்ரீலங்காவுக்கும் மலேசியாவுக்கும் சவுதி அரேபியா தலைவர்களுக்கும், அதுவும் தீவிரவாதம் தொடர்பான தலைவர்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சிறுபான்மைத்துறை அமைச்சரான ஷாஜகான், தஞ்சாவூர் எம்எல்ஏ, ஐயுஎம்எல்ஏ சேர்ந்தவர், இவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். புகைப்படங்கள் இருக்கின்றன. ஷாஜகானுக்கு இது எதுவுமே தெரியாதா இந்த பின்னணிகள்லாம்? ஏன்னா அந்த ரிஷாப் அவர் பேரில், அந்த பத்யுதீன் பேரில் 2019 குற்ற வழக்கு இருக்குது. அந்த ஈஸ்டர் வெடிகுண்டு, ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் வெடிகுண்டு, ஆமாம், தீவிரவாத செயல், சர்ச்சில் வெடிக்கப்பட்டது. ஆமாம், சர்ச்சில் வச்சது. அதில் அவரும் வந்து ஒரு அக்யூஸ்டு. அதை எப்படி அவ்வளோ கூட தெரியாமல் போயிட்டாரா? அமைச்சரானதுக்கு அப்புறமும் அவருக்கு இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காரா? சரி, இவர் வந்து பண்ணுறாருன்னு சொன்னால், தமிழ்நாடு உளவுத்துறை வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து, ஐயா இது தீவிரவாதம், நம்ம இந்திய தேசிய மலேசியாவிலேருந்து தீவிரவாதம் சம்மந்தப்பட்டவன் வரான், ஸ்ரீலங்காவிலேருந்து வரான், சவுதி அரேபியாவிலேருந்து வரான், தமிழ்நாட்டில் அவனுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் போகணும். அவருடைய நலன் கருதி, அவருடைய ஆட்சி கட்சியின் நலன் கருதி, அதை விட முக்கியமாக தேச நலன் கருதி. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து முதல்வருக்கு தெரியுமானே தெரியல. யார் யாரையோ டம்மி முதல்வர்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ண போக, இவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு, பொம்மை முதல்வர்னு ஸ்டாலினை. ஆமாம், இப்போ இவருக்கே தகவல்கள் வருவதில்லை. இது கீழே வெளியே அது செட்டில் ஆகிடுதா அப்படின்னா, இப்போ யார் பொம்மை முதல்வர் அப்படிங்கிற கேள்வி திருப்பி அவங்க கேட்பாங்க, திமுக கேட்பாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுத்து மக்கள் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய, இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அப்போ நீங்கள் வந்து அதுக்கான பணியில் ஈடுபட்டு, நீங்கள் என்னங்க சும்மா ஒரு துவக்கி வைக்கிறது, ஒரு விழா, ஒரு ரிப்பன் கட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு இது ஒன்று திறந்து வைக்க போகிறீங்க, பண்ணிவிட்டு அந்த பணியை பண்ணலாமே. அதை கேன்சல் ரத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கேயோ ஒரு புதுமனை விழாவுக்கு போகிறீங்க, ரைட்டு, அது போகிறத பற்றி நம்ம வந்து பட்டு சட்டை போட்டு போகிறீங்க, மற்ற போது கோட்டு போட்டு வரீங்க, அதெல்லாம் ஓகே, உங்கள் சௌரியம். ஆனால் யாரோ ஒரு சக நடிகர் ஒருவர், ஹீரோ ஒருவருடைய தாயாருடைய மரணத்துக்கு போகும்போது கூட ஜோடியாக தான் போவீங்க. அதை கூட வந்து மக்கள் வந்து, அதை கூட மக்கள் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் பப்ளிக் அஃபேர்ஸ், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு அசைவுகளும் மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படும். நீங்கள் ஏதோ மக்கள் வந்து ஒன்றும் வாயை திறக்க முடியாது, நான் என் இஷ்டம், என்னுடைய சுதந்திரம்னு நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது செய்யக்கூடியதை வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தப்புறம் அதையே செய்யும் பொழுது அது விமர்சனத்துக்கு உள்ளாகும், வித்தியாசமாக பார்க்கப்படும். அதெல்லாமாவது நம்ம புறந்தள்ளிட்டு போயிடலாம், சரி அது ஏதோ ஒரு பர்சனல், அது ஒன்றும் இல்லை, எதேச்சும் இவர் வந்தார், அவங்களும் வந்தாங்க, அது ஒன்றும் தவறில்லைன்னு. ஆனால் இந்த மாதிரி மேகதாதுவை பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் சங்க தலைவர் என்ன சொல்கிறாரு, காவிரி ஆற்றக்கூடிய அந்த தண்ணியுடைய முக்கியத்துவமே முதலமைச்சர் விஜய்க்கு தெரியவில்லைன்னு அறிக்கை கொடுக்குறாரு. போராட்டங்கள் பண்ணுறாங்க மேகதாது விஷயத்தில்.
என் லெட்டர் எழுதிட்டேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்னால் நீங்கள் அதற்கு வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைனா அவன் பாட்டில் பூமி பூஜை, அது டிகே சிவகுமார் தான் வந்து மேகதாது பற்றி நாங்கள் பூமி பூஜை போடுவோன்னு சொன்னார். இப்போ இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகிறார். இப்போ அவருடைய கட்சி அரசியல், அவருடைய உள்ளூர் செல்வாக்குக்காக அவர் என்ன பண்ணுவார், மேகதாதுவில் கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுப்பார் கர்நாடகாவில் அணை கட்டுவதற்கு. நீங்கள் அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து இங்கே செய்யணுமா இல்லையா, அதை பற்றி பேசணுமா இல்லையா? டிகே சிவகுமார் பேசுனதுக்கு ஆதவர்ஜுனாவோ இல்லை யாரோ வந்து அங்கே பேசுகிறேன். இப்போ செங்கோட்டையனை வந்து 5ஆம் நம்பர் ஆக்கிட்டாங்களாம். ஆமாம், 5வது அமைச்சர் தான் அவர் புஷி ஆனந்த் அவர்கள் 2வது, ஆதவர்ஜுனா வந்து அடுத்தது, அதுக்கப்புறம் அருண்ராஜ். ஆமாம், அதுக்கப்புறம் பாவம் 9 டைம் எம்எல்ஏவாக இருந்தார். கொஞ்சம் முன்னால் கொடுத்துருக்கலாம். முன்னாள் அமைச்சர் வேறு அமைச்சர். ஆமாம், முன்னாள் அமைச்சர், அதாவது எம்ஜிஆர் காலத்து அமைச்சர். அவரை வந்து 5வது இடத்துல, அது சரி ரைட்டு, அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் போனார். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்னால் இவ்வளவு பேர்லாம் வச்சுக்கிட்டு அந்த நிர்வாகம் இந்த மேகதாதுவை பற்றி, விஜய்க்கு மேகதாதுவை பற்றி தெரியாமல் இருந்தால் தவறில்லைன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் அரசியல் இல்லை, நடிகராக இருந்தார். அப்போது இதை பற்றி ரொம்ப அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுப்போம். அதுக்கு தானே மற்ற அமைச்சர்கள், அனுபவம் உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க, சில பேர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு தெரியும், எந்த ஆட்சி வந்தாலும் அதே அதிகாரிகள் தானே. இப்போ மேகதாதுல நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு 2 பக்கம் ஒரு நோட் அழகாக எழுதி கொடுனா அதை வச்சுட்டு பேச வேண்டியதானே. அவருக்கு டிகேஎஸ்க்கு ஒரு பதில் அறிக்கை, என்ன அவருக்கு பிரச்சனை, டிகேஎஸ்க்கு பதில் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இப்படிப்பட்ட சிக்கலில் இவர் வந்து இருக்கும்பொழுது எப்படி தொடர்ந்து இவர் வந்து ஆட்சி நடத்துவார்? அதே சமயத்தில் இப்போ ரமேஷ், இந்த ஸ்ரீரங்கம் அவர் எம்எல்ஏ, அறநிலையத்துறை அமைச்சர், அவர் போனார், ஏதோ மாறு வேஷத்தில் போய் பிடிச்சார், அதெல்லாம் ரைட்டு. இது அதே மாதிரி வந்து எல்லாமே எதுக்கு ஃபிலிமு, நீங்கள் போய் பிடிச்சிங்கன்னா அங்கே போய் விஜிலன்ஸ் கூட போய் பிடின்னா பிடிக்கிறான் எல்லா கோயில்லையும். நீங்கள் போய் அது அது சினிமா போல் இந்த இவர் டிகே பிரபு, இந்த மைன்ஸ் அமைச்சர் சுரங்கமா, ஒரு ஆய்வு பண்ண போகிறாராம். மேலேருந்து ட்ரோன் வச்சு நைட் ஷாட் அப்படியே அந்த வண்டி கலர் கலராக லைட்டு மூவார். இதெல்லாம் எதுக்கு? ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு தானே. நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், அமைதியாக போய் ஆய்வு பண்ணி அதில் யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேலே அந்த நடவடிக்கையை விளம்பரம் செய்யுங்கள். அப்போது மற்ற பேர் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவான். நீங்கள் அப்படி வளைஞ்சி நீங்கள் இருட்டில் போகிறதெல்லாம் வந்து அந்த லைட்டெல்லாம் கலர் லைட்டெல்லாம் போட்டு ட்ரோன் ஷாட் அப்படின்னா நீங்கள் விளம்பரத்துக்காக தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி வருது. இந்த ரமேஷ் அவர்கள் வேறு, அவங்களுக்குலாம் இந்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் வந்து டெய்லி 1 மணி நேரம் கிளாஸ் எடுங்க, தயவு பண்ணி எடுக்க போகிறாங்களா, அது முயற்சி நடந்துட்டு இருக்குன்னு. ஆமாம், அது எடுக்கணும், முன்னாலேயே எடுத்துருக்கணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லாம் ஹேண்டில் எப்படி பண்ணுறது, வகுப்பு எடுக்க போகிறாங்க. இப்போ ரமேஷ் என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை முதல்வர் விஜய் அவங்க அமைப்பார். இது ஜனநாயகத்தில் வந்து சாத்தியமே இல்லையே. எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றம்னா சீனாவா நம்ம? இல்லை ஒருவேளை மோடி மாதிரி காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்குவேன் மாதிரி சொல்லி, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை தான் உருவாக்குவேன்னு சொன்னார். பாராளுமன்றத்தில் எந்த கட்சியுமே எதிர்கட்சியுமே இல்லாமல் நான் பாராளுமன்றத்தை உருவாக்குவேன்னு சொல்லலை. காங்கிரஸ் இல்லாது வந்து அப்படி பார்க்க போனால் ஒரு காலத்தில் சுதந்திரா கட்சின்னு இருந்தது, ஒரு காலத்தில் சோஷியலிஸ்ட் கட்சின்னு இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லாமையே போயிடுச்சு. ஒன்றும் பிரிஞ்சு போயிடுச்சு, பிளவுபட்டுடுச்சு, இல்லை இல்லாமையே போயிடுச்சு. அந்த மாதிரி வரும்போது எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றம் அமைப்பார் முதல்வர் விஜய் அப்படின்னு சொன்னால், அது வந்து உங்கள் கட்சியும் உங்களுடைய அந்த கொள்கை கோட்பாடையும் வந்து அப்படின்னு ஒன்று இருந்தால் அதை வந்து டேமேஜ் பண்ணுது கண்டிப்பாக அப்படிங்கிறது தெரியுது. இதையெல்லாம் அவர்கள் திருத்தி கொண்டால் நல்லாட்சி வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.